ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் சுரக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு சுரக்காவை நல்லா இப்படி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு 4-5 வெங்காயம், 2-3 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வாணலில் எண்ணெய் போட்டிருக்கு. எண்ணெய் அதிகமாகலாம் வேணாம், கொஞ்சம் போட்டாலே. வடகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 போட்டிருக்காங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருக்காங்க. வெங்காயம், பூண்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க. கட் பண்ணி வச்சிருந்த சுரக்காவும் சேர்த்து வதக்க வேண்டியதுதான். நேரம் அப்படியே வதங்கட்டும். சுரக்காய் கொஞ்சம் வதங்கணும். அதில் அதிகமாக நீர் இருக்கும்ல, அதனால நல்லா வதங்கி வரட்டும். தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். பால் சுரக்காய் கூட்டில் இப்போது வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்காங்க மிக்சியில் போட்டு. அந்த தூளை இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இன்னும் இந்த பால் சுரக்காய் எதுக்கெல்லாம் நல்லதுமா உடம்புக்கு? நீர் சத்து அதிகம். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லதான் இது. இதுதான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இதுக்கு மேலே இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.